ஆக்டர் நவீன் சந்திராவோட நடிப்புல தெலுங்குல இருந்து எடுக்கப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த படத்தை ஒரு நீட்டான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன படம் தாங்க. படத்தோட டூரேஷனே ஒரு 1 hour 30 minutes டூரேஷனுக்குள்ள தான் வருது. அதுல இந்த படத்தோட கதை என்னன்னா, பெரிய பிசினஸ் மேனோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்து போறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரக்கூடிய நம்ம நவீன் சந்திராவோ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் கிடையாது, யாரோ அவங்கள திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த வீட்டில் இதுக்கு முன்னால தான் ஒரு பிரச்சனை போயிருக்கு. ஸோ அதனால யாரோ பண்ணியிருப்பாங்களோ, அந்த வீட்டில் ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க, இவங்களில் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹாலிவுட்ல ஃபேமஸ் ஆன இந்த நைஃப் அவுட் அதை காப்பி பண்ணி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே ஜேனல்ல வரக்கூடிய ஒரு படம் தான். படத்தை 1 hour 20 minutes டூரேஷனுக்குள்ளேயே முடிச்சதுனால பெருசா போர் ஆகல. ஆனா அந்த படத்துல ட்விஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ட்விஸ்ட் தான். ஆனா எக்கச்சக்கமான ட்விஸ்ட் வருது பாத்தீங்களா, அதுல 1-2 ட்விஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தோட மேக்கிங் தான். ஸோ ஒரு மாதிரியான இந்த டார்க் தீம்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதாபாத்திரங்களையுமே ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் 1-2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் கொடுத்தாலுமே அந்த ட்விஸ்ட்லாம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நீட்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் லெஸ் தென் 120 minutes அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பெரிய பேக் போனாக தான் நான் பார்க்குறேன். அதனால கண்டிப்பாக பாருங்க. பர்ஃபார்மன்ஸும் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம்ங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான்.